ஹாய் தேர், வணக்கம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃபைனல் ஹார்வெஸ்டே பண்ண போகிறேன். ஃபைனல் ஹார்வெஸ்டே அப்படின்னா யூஎஸில் ஜென்ரலாக மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் சம்மராக இருக்கும். அப்போ நல்லா விளைச்சல்லாம் வரும். அக்டோபரில் வந்து அப்படியே ஃபால் சீசன் ஆரம்பிச்சிடும். ஃபால் சீசன் அப்படின்னா வந்து யூஎஸில் அப்படியே அந்த பச்சையான மரங்கள்லாம் வந்து அந்த இலையெல்லாம் ஊற்றிட்டே வரும். பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது, இலையெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு, கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, இதுதான் ஃபால் சீசன். ஃபால் சீசனில் வந்து விளைச்சல் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே பறிச்சுட்டு இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே போனஸ் தான் எனக்கு வந்து. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து திடீர்னு வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். அப்போ தான் அப்படியே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சரியும் பட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே வராது. அதுக்கப்புறம் எல்லாம் பறித்து போட வேண்டியது. அதனால் வந்து இன்றைக்கி டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸ் பறிச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். முடிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்செடி இருக்குது. இது நம்ம வாடாமல்லி மாதிரி ஒரு பூச்செடி. அப்புறம் இது வந்து மிளகாய் செடி. இதுலேயும் கொஞ்சம் மிளகாய் இருக்குது. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. இதையும் பறிக்க போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் இப்போ கொஞ்சம் பூ இருக்குது இங்கே வந்து. அப்புறம் இது குடமிளகா மாதிரி. இது ஒரு வெரைட்டி ஆக்சுவலாக. குட்டியாக இருக்குது, பட் இது குடமிளகா தான், க்ரீன் பெப்பர். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக தக்காளி செடி. தக்காளி செடியில் ரொம்பவே தக்காளி இருக்குது, இனியும் இருக்குது. அப்புறம் இது நம்ம பூசணிக்காய் கொஞ்சம் வந்தது, எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதெல்லாம் தக்காளி செடி. இங்கே பார்த்திக்கலாம் தக்காளிலாம் இனியும் இருக்குது. இங்கே ஒரு பூசணிக்காவும் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய குடமிளகா. அப்புறம் மிளகாவில் இந்த வருஷம் ஒரு 5 வெரைட்டி போட்டோம். ஸோ இதில் ரொம்பவே மிளகாய் இருக்குது. இது தக்காளி செடி தான். இது மிளகாய். அப்புறம் இங்கே ஃபுல்லாக பீன்ஸ் போட்டிருந்தோம். பீன்ஸ் இனி இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து கீரை போட்டிருந்தோம். கீரை, வேறு முட்டைக்கோஸ் போட்டிருந்தோம், காலிஃப்ளவர், அது மாதிரிலாம் போட்டிருந்தோம். அப்படி இங்கே ஃபுல்லாக கேரட் போட்டிருந்தோம். இப்போ திரும்பி கேரட் சீட் போட்டிருக்கேன். வருதான்னு பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். மேபி மார்ச்சில் திரும்பி வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பறிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து. பறிச்சுட்டு திரும்பி வரும், வந்துட்டு தான் இருக்கும் அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போகிற வரைக்கும். அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து அதெல்லாம் போனஸ் தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அப்படியே விட்டுட்டா சடனாக வந்து டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும், அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போகும். அப்படி போனால் எல்லாமே பட்டு போகும். அந்த செடி, அந்த வெஜிடபிள்ஸும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் வந்து இன்றைக்கி வீக்கெண்டில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு.
எல்லா வெஜிடபிளும் பறித்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பக்கெட் நிறைய வந்துருச்சு, ஒரு பேஸ்கெட் நிறைய. பேஸ்கெட் ஹைட்டை பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் மேபி ஒரு 1 or 2 days வந்து கொஞ்சம் வளர்ந்து வேணால் பறிச்சிட வேண்டியதான். பட் மெஜாரிட்டி ஒர்க் முடிஞ்சது. இப்போ எல்லாம் பச்சையாக தான் இருக்குது. இதை வந்து பழுக்க வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பேக் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டால் வெஜிடபிள் அது பாட்டு கிடக்கும். ஸோ எல்லாமே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான். இது என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, கடையில் போய் வாங்கினீங்கன்னா இது டெஃபினட்டாக வந்து ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஆர்கானிக்காக வாங்கினீங்கன்னா $100-200 கூட போகலாம். அதனால் வந்து நல்ல வேல்யூ தான். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரியும் கூட இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது. ஸோ இது வந்து நாங்கள் 4th year, அதாவது கோவிட் இயரில் ஆரம்பித்தோம். இப்போ 2023 4th year டூயிங் திஸ் கார்டனிங். ஸோ அவ்வளோதான், எனக்கு டாஸ்க் முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.